சொன்னால் நம் வீரன் ராமசாமி பண்ணாடியார் அவருடைய நினைவேந்தலில் நாம் உறுதி அளிக்க வேண்டும். எனவே இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய நமது அவர்களை நமது கிராமத்தின் சார்பாகவும் பண்ணாடியாரின் வாரிசின் சார்பாகவும் வருகை என்று வரவேற்கின்றோம். இப்பொழுது நமது தொகுதியினுடைய மட்டத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயன் தாசன் ராமசாமி அவர்களுடைய அருமையண்ணன் அமைச்சர் அவர்களுக்கு புனிதகுளம் வாழ் தேவேந்திர வேளாளர் சமூக சொந்தங்களுடைய சார்பிலே இந்த பொன்னாடையை அன்பாடையாக அணிவிக்கின்றேன். முக்கிய எடப்பாடி அவர்களின் முக்கிய தோழருமான ஆருயிர் அண்ணன் அவர்களை நிறைய போகலாம், அடிக்கிட்டே போகலாம். நம்ம ஊருக்கு நிறைய செஞ்சிருக்காரு. அண்ணன் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த 1804 ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுத போராட்டம் நடத்திய போட்டுதலுக்குரிய ஐயா தளபதி ராமசாமி பண்ணாடி அவர்களுக்கு வீர வணக்க நாள் செலுத்தும் இந்த நல்ல நிகழ்வுக்கு முதலில் எங்களை அழைத்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பட்டக்காரர் பிரபுகுமார் அவர்களே, பட்டக்காரர் மாசிலாமணி அவர்களே, பட்டக்காரர் தெய்வராஜ் அவர்களே, பட்டக்காரர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, விழா தலைமையேற்று வருகை தரக்கூடிய மாவட்ட கவுன்சிலர் சகோதரர் ஆனந்தன் அவர்களே, ஊர் பண்ணாடி திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கூடிய அதே போல அறிவூர் தலைவர் குடியகுளம், அதே போல செட்டி அசோக் பண்ணாடி அவர்களே பொதுச் செயலாளர், ஆன்மா அறக்கட்டளை நாகராஜ் அவர்களே, விஜயகுமார் அவர்களே, சிங்கை முத்துக்குமார் அவர்களே, ஜவஹர் அவர்களே, கருசாமி அவர்களே, கருணாகரன் அவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியிலே, இந்த வன்னியம்பாலத்திலே, இந்த கோயில் மைதானத்தில் பல நிகழ்ச்சிகள் நான் கலந்துருக்கிறேன். இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சி. பல நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். அதே போல் முக்கியமான இதே போன்ற நிகழ்ச்சி இந்த பகுதிக்கெல்லாம் 50 வருடமாக
பட்டாவே வாங்கி தர முடியல. நான் தான் வந்து அமைச்சராக இருக்கும்போது மிக சிரமப்பட்டு இந்த பகுதி நம்முடைய சகோதர சகோதரர்களுக்கு தாய்மார்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்தோம். அந்த நிகழ்ச்சி உண்மையாலுமே முக்கியமான நிகழ்ச்சி, சந்தோஷப்படக்கூடிய நிகழ்ச்சி. அதே போல இன்றைக்கு இந்த வீரவழங்கினால் செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி பெருமைப்படக்கூடிய நிகழ்ச்சி, அற்புதமான நிகழ்வாக நம்முடைய நம்முடைய ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராட்டம் நடத்திய நம்முடைய முன்னோர்கள் பலர் இருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும். நம்மளால கூட சுதந்திரமா இப்ப இருந்து இந்த நேரத்தில் மைக் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் தான் காரணம். நிறைய பேர் ரத்தம் சிந்தி நமக்காக நம்ம நல்லா இருக்கணும், நம்முடைய சந்ததிகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயருடைய அடக்குமுறையை எதிர்த்து போராடி ஆங்கிலேயரை துரத்தி எடுத்தார்கள். அதுல முன்னணி தளபதியாக இருந்தவர் 1804 ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுத போராட்டம் நடத்திய தளபதி ராமசாமி பன்னாடி ஐயா அவர்கள். அதற்குரிய தியாகி இமானுவேல் சேகரனுடைய பேரன் ரமேஷ் அவர்களுக்கும் அவர்களை வரவேற்று உங்கள் தொடர்பாக நானே வரவேற்று இந்திய சுதந்திர போராட்ட புரட்சிப்படை தளபதி ராமசாமி பன்னாடி அவர்கள் இன்றைக்கு 220வது வீர வணக்க விழா நடந்து கொண்டிருக்கிறது. நம்மள கலந்து கொண்டிருக்கிறோம். அது உண்மையாலுமே மிகப்பெரிய பெருமை. புரட்சிப்படை தளபதி ராமசாமி பன்னாடி அவர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக தான் இந்த நிகழ்ச்சி நடத்தணும் சொல்லி நல்லா சொன்னாங்க. வரும்போதே என்கிட்ட கலைக்கும் போது சொன்னாங்க. கண்டிப்பாக, ஏனென்றால் நம்ம மட்டுமல்ல, இன்னைக்கு நாடு சுதந்திரம் பெற்ற பின்னால் தான் நம்ம இவ்வளவு சுதந்திரமா இருக்கோம், எல்லாமே பண்ண முடியுது சுதந்திரமா. இதுக்கு முன்னால் அடிமையா தான் நம்ம எல்லாம் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு பல 100 ஆண்டுகள் அடிமையாக வைத்து அதுக்கு பின்னால் மிக சிரமப்பட்டு காந்தியடிகள் அகிம்சை வழியிலும், அதே போல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நம்முடைய தளபதி ராமசாமி பன்னாடி ஐயா அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தம் சிந்தி ஆங்கிலேயரை ஓட ஓட விரட்டி அடித்து நம்ம சுதந்திரத்தை பெற்றுத் தந்தார்கள். ஆங்கிலேய அரசின் பாத்தீங்கன்னா கடுமையான வரி வசூல் சட்டத்தின் அடிப்படையில் விளையாத பூமிகளுக்கெல்லாம் வரி விதித்து வரி கட்ட முடியாத பூமிகள் எல்லாம் பறிமுதல் செய்து தேவேந்திர குல வேளாளர்களும் இதர சமூக மக்களுக்கு சொல்ல முடியாத கொடுமையை ஆங்கிலேய அரசு செய்தது. புரட்சிப்படை தளபதி ராமசாமி பன்னாடி அவர்கள் தனக்கு தெய்வீக அதிகாரம் கிடைத்துவிட்டது என்று கூறி காடுகளிலே பாத்தீங்கன்னா பதுங்கி இருந்து புரட்சியாளர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி கொரில்லா முறையிலே ஆயுதப்படை வைத்து போராடி கோவையிலிருந்து சேலம் வரையில் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக தேர்ந்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு வரலாறு இதெல்லாம். இவர் பாத்தீங்கன்னா திப்பு சுல்தானுடனும் அதே போல சுந்தரலிங்க குடும்பத்தினுடனும் அதே போல பாத்தீங்கன்னா மரு சகோதரர்களுடனும் அதே போல தீரன் சின்னமலை அவருடன் சேர்ந்து இணைந்து இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார்கள். பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க பாத்தீங்க எல்லாரும் சேர்ந்து. அதுதான் முக்கியம். இல்ல ஒற்றுமையா இருந்து சகோதரராக இருந்து எல்லாருமே போராடி நமக்கு சுதந்திரத்தை பெற்று வந்திருக்காங்க. இவரது நினைவு நாளை கொண்டாடுவதன் மூலம் வரும் தலைமுறையினர் பாத்தீங்கன்னா நம்ம தம்பிகள் நமக்கு இனி வரக்கூடிய தலைமுறைகள் இதையெல்லாம் நினைவு கூற வேண்டும். நாட்டு பற்றியும் சமூக பற்றியும் உருவாக்குவோம். கண்டிப்பா இந்த வரலாற்றை போற்றுவோம் என்று கூறி இதையெல்லாம் இந்த அரசு கண்டிப்பாக கவனமாக எடுத்து இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த அரசை கேட்டுக்கொள்வது கண்டிப்பாக நமக்காக போராடிய புரட்சி தளபதி ராமசாமி பன்னாடி அவர்களுடைய வீர வணக்கினால் போற்றக்கூடியது. அவருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன பெருமை சேர்க்க வேண்டுமோ இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடி இருக்கும்போது நாங்கள் பல்வேறு நினைவு மண்டபங்கள் கட்டினோம், நிறைய பண்ணோம். அதே போல நம்முடைய ராமசாமி பன்னாடி அவர்களுக்கு நம்முடைய நடத்தி கொண்டிருக்கூடிய பெரியவர்கள் என்ன உரிமையாக எதிர்பார்க்கிறார்கள் கண்டிப்பாக இவருடன் நானும் சேர்ந்து கண்டிப்பாக இந்த அரசுக்கு மட்டுமல்ல கோரிக்கை வைப்போம். நல்ல சூழ்நிலை வரும்பொழுது கண்டிப்பாக என்ன கோரிக்கை வைத்தாலும் நாங்கள் உதவியாக இருப்போம் என்று சொல்லி கண்டிப்பாக இது அற்புதமான இந்த நிகழ்ச்சிக்கு உண்மையாலுமே எங்களை அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா பல நிகழ்ச்சிகள் நாங்கள் கலந்தா கூட இது முக்கியமான நிகழ்ச்சி. பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தை நாம் நினைவு கொண்டுட்டே இருக்க வேண்டும். ஏன்னா அதெல்லாம் மறக்கவே கூடாது. ஏனென்றால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள், நம்ம தம்பிகள், நம்ம குழந்தைகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு வேகமாக ஜெனரேஷன் பூராமே செல்போன் அப்படி போயிருச்சு. ஆனா செல்போன்ல நீங்க எடுத்தா கூட இந்த வரலாறுலாம் இருக்குது. யூடியூப்ல போனாலும் இது போனாலும் அதெல்லாம் கண்டிப்பாக நீங்க எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த
நன்றியை கூறி மீண்டும் நம்முடைய புரட்சி தளபதி ராமசாமி பண்ணாடி ஐயா அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசாணைக்காக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரை சந்திக்கின்ற பொழுது திரு அன்றைய அமைச்சர் இன்று நாம் அமைச்சராக இருந்த திரு எஸ்.பி. வேலுமணி அமைச்சர் அவர்கள் உங்கள் கோரிக்கையை எல்லாம் கேட்டு அரசிடம் சொல்லி அரசாணை வாங்கி கொடுத்தார். இந்த எதிர்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சி தான் வலுவாக சொல்ல வேண்டும், ஒழிக்க வேண்டும். இந்த ராமசாமி தேவேந்திரருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கும் நீங்கள் சட்டசபையில் குரல் கொடுக்க வேண்டுமாய் ஒட்டுமொத்த தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். சொன்ன போல அதே போல நம்முடைய செல்வரம் ஐயா ஊர் பண்ணாடி அவர் சொன்னது போல கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இப்ப நான் எதிர்கட்சி கொறடா, நான் தான் உங்களுடைய ஆதரவுல நான் தான் கொறடாவா இருக்கிறேன். தனி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கண்டிப்பாக மணிமண்டபத்திற்கு நம்முடைய புரட்சி தளபதி ராமசாமி பண்ணாடி ஐயா அவருடைய மணிமண்டபத்திற்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அங்க நானே கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்றத்தில் கொண்டு வருவேன் என்பதை கண்டிப்பா அதற்கும் கண்டிப்பா பட்டியலில் வெளியிட்டு கண்டிப்பா குரல் கொடுக்கப்படும். நன்றி.